இந்த பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி வந்து செஃப் வெங்கடேஷ் பட் சாரோட ரெசிபி. விஜய் டிவியில் வந்து சமையல்னு ஒரு ப்ரோக்ராம் வரும். அதில் வந்து இந்த ரெசிபி செஞ்சு காட்டியிருப்பாங்க. நான் அப்பையிலேருந்து இந்த ஒரு ரெசிபி தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு தக்காளியையும் முந்திரி பருப்பையும் நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு பிளான்ச் பண்ணி எடுத்துட்டு, தக்காளியை மட்டும் தோல் எடுத்துட்டு, முந்திரி பருப்பு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பியூரியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாட்டில் கொஞ்சமாக எண்ணெய், பட்டர் சேர்த்துட்டு, இது கூட பொடிசாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துட்டு, வெங்காயம் கண்ணாடி பதம் வரையும் வதங்கினா போதும். இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு, அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரையும் வதக்கிட்டு, அரைச்சி வச்ச தக்காளி பியூரியையும் சேர்த்துட்டு, இது கூட மிளகாத்தூள், ஜீரகத்தூள், உப்புத்தூள் 3ஐயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க. 5 நிமிஷத்துக்கு பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர், ஒரே டீஸ்பூன் தேன் சேர்த்துட்டு, கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சு மறுபடியும் 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு பிறகு ஃப்ரெஷ் க்ரீம், பொடிசாக கட் பண்ண மல்லிக்கீரை சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஆனால் இதோட ஒரிஜினல் ரெசிபியில் வந்து வெங்கடேஷ் பட் சார் வந்து கசூரி மேத்தி சேர்ப்பாங்க. அதோட வாசனை எனக்கு பிடிக்காதுங்கிறதுனால நான் அது சேர்க்கல. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி இது. ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த 4 ரெசிபியும் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணா போய் செக் பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.